हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजतस्रजां चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः अस्मन् मातरम् अशरण्य शरण्याम् अनन्य शरणः शरणमहं प्रपद्ये. எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த சரணாகதியை நமக்காக இந்த உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக நம் சார்பாக உயர்ந்த ஆச்சாரியன் ஜகதாச்சாரியன் எம்பெருமானார் உடையவர் கோதாகிரஜர் திருப்பாவை ஜீயர் இளையபெருமாள் என்கின்ற பெயரை பெற்ற ராமானுஜர் இந்த சரணாகதியை செய்தார். பங்குனி மாசம் உத்திர நட்சத்திரம், பங்குனி உத்திரம் என்று பெயர். அன்னைக்கு பிராட்டி பெருமாளை தேடின்னு போமாட்டா. ஸ்ரீரங்கத்துல பெருமாள் பிராட்டியை தேடி அவளுடைய அந்தப்புறம் சுத்தாத்மா என்று பெயர், அந்த இடத்துக்கு அவர் போவார். அங்க போன உடனே ரெண்டு பேருக்கும் சேர்த்தி ஏற்படும். அந்த இருவரின் சேர்த்தியை பார்த்துவிட்டு ராமானுஜர் ரொம்ப அப்படியே பக்தி பரவசத்தில் சரணாகதி செய்தாராம். பெருமாளுக்கு செய்தார், பிராட்டிக்கு செய்தார். ஏனெனில் இந்த ஜீவாத்மா ஒருவரை அடைய போவதில்லை, அந்த உயர்ந்த தம்பதியை அடைய போகிறது. அதனால இவ ரெண்டு பேருக்கும் சரணாகதி பண்ணார். பண்ண உடனே அஸ்மன் மாதரம், என் தாய் அவள், உலகத்துக்கு தாய் என்ன அவர் சொன்னாரா? அவருடைய ஞான சிஷ்யராக குரத்தாழ்வானுடைய சத்புத்திரராக இருந்தவர்தான் சுவாமி பராசர பட்டர். அவர் சாதிக்கின்றார், உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகிதநேம கடாட்ச லீலாம் ஸ்ரீரங்கஹன்மதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயம் ஆஸ்ரயாமஹா. இப்பேற்பட்ட ஸ்ரீரங்கத்துக்கே உலகத்துக்கே மங்கள விளக்காக இருக்கக்கூடிய ரங்கநாயகி தாயாருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் என்று தெரிவிக்கின்றார். அந்த பராசர பட்டர் ராமானுஜர் சொன்ன வார்த்தையை மெய்ப்படுத்தினார். அவர் என்ன சொன்னார்? அஸ்மன் மாதரம், என் தாய் ரங்கநாயகி என்று சொன்னாரா? பராசர பட்டர் தெரிவிக்கின்றார், கிந்து பிரபத்தி பலதாரித விஷ்ணுமாய மத்வம்சராஜ குலதுர்லலிதம் கிளைவம் ஸ்ரீரங்கராஜ கமலாபத லாலிதத்வம் யத்வாபராத்யதி மம ஸ்துதி சாகசேஸ்மின். என்னை சிறு வயதில் எங்க அப்பா அம்மா பெத்த அப்பா அம்மா வளர்க்கல, ரங்கநாயகியும் ரங்கநாயக்கனுமன்னோ வளர்த்தான். இந்த இருவரும் சேர்ந்து என தொட்டிலில் தாலாட்டி இவளன்னோ எனக்கு பால் கொடுத்தாள். சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்ய ஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம் என்று தேசிகன் தெரிவிக்குமா போலே எனக்கு ஞானப்பால் ஊட்டினவளன்னோ இந்த ரங்கநாயகி தாயார். அப்பேற்பட்ட பராசர பட்டருக்கு தாயாரை பார்த்தா அவ்வளவு பிடிக்குமா. எவ்வளவுன்னா பெருமாளை கூட இவர் சேவிக்க போக மாட்டார். இதுல ஒரு சின்ன ஐதிஹ்யம் என்ன சொல்லுவானா, நித்தியப்படி தாயாரை பார்த்துவிட்டு மாதர் மைதிலி ராட்சசி ஸ்வதிதைவ ஆர்திராபராதாஸ்துவயா என்னெல்லாம் ஸ்ரீகுணரத்ன கோஷம் என்கின்ற ஸ்தோத்திர பிரபந்தத்தை பாடிட்டு அதுக்கு போயிடுவார். பெருமாள் பார்த்தார், அவ சந்நிதிக்கே போயின்றிருக்கியே, என் சந்நிதிக்கு வாரும். பெருமாள் சொல்லியிருக்கிறேங்கிறதுக்காக நேர நடந்து போயிருக்க சுவாமி பராசர பட்டர். உமக்கும் எனக்கும், பெருமாள் சொல்றார், உமக்கும் எனக்கும் நேரடி சம்பந்தம் இல்லையோ, அவள் புறத்துக்குத்தான் போவீரோ? அதுக்கு பராசர பட்டர் சொன்னாரா, ஏன் நம்ம ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இருக்கே, என்னன்னு கேட்டார் பெருமாள். அவள் எனக்கு தாய், ரங்கநாயகி தாயார் எனக்கு தாய். அவளுக்கு ஆத்துக்காரர் நீ, வீட்டுக்காரர் நீ, ஹஸ்பண்ட் நீ. அதனால அவள் மூலமாக மட்டும்தான் உனக்கும் எனக்கும் சம்பந்தம். அப்படின்னா அந்த தாயார் மீது என்ன ஒரு பக்தி இருந்திருக்கணும் சுவாமி பராசர பட்டருக்கு. ஒரு காலகட்டத்தில் பெருமாளுக்கு ஒரு சின்ன நாடகம் பண்ணி காமிக்கணும்னு தோணித்தான். வைகுண்ட ஏகாதசி நன்னாளுக்கு பூர்வம் முந்தின நாள் அவரே தான் மோகினி அலங்காரம் பண்ணிட்டு இருக்கார், பெண் வேடம் தரிச்சுட்டு இருக்கார். உடனே பட்டரை பார்த்து கேட்டார், நான் தாயார் மாதிரி தானே இருக்கேன், தலையிலேந்து கால் வரைக்கும் இறங்கி பார்த்தார் பராசர பட்டர். அதே ஆபரணம், அதே மூக்குத்தி, அதே புல்லாக்கு, அதே காதல மாட்டல், எல்லாம் அதுவே, அதே வஸ்திரம், எல்லாம் பின்னல் அப்படியே இருக்கே, எங்க தாயார் மாதிரியே இருக்கே. ஆனா ஒண்ணு, இங்க பிராட்டிக்கு இருக்கக்கூடிய கண்களில் இருக்கக்கூடிய அந்த கருணை உம்ம கண்கள்ல தெரிய மாட்டேங்கிறதே பெருமாளே. அவளுடைய பார்வையை விழியை உம்மால் விழிக்க ஒண்ணாதுனாராம், அவளுடைய கண்ணழகு உமக்கு வராதுனாராம். அப்பேற்பட்ட பக்தியோடு கூடிய அந்த ஒரு ஊர் ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்தில் 1321 1323 2 வருடங்களிலும் பெரிய படையெடுப்பு ஏற்பட்டது.
அந்த படையெடுப்பின் காரணமாக தாயாருடைய அந்த மூலவரை, அந்த மூலமூர்த்தியை ஒரு விருட்சத்துக்கு கீழே தாங்கள் புதைக்க வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போது பிற்காலத்தில் எல்லாம் அந்த படையெடுப்பெல்லாம் தீர்ந்தவுடன் மூலவர் இல்லையே, அங்க இருக்க கூடிய மக்களுக்கு தெரியல புதைச்சு வச்சிருக்கான்னு. அதனால இன்னொரு மூலவரை ஏற்பாடு செய்ய 48 வருட காலத்துக்கு பின்பு பெருமாள், அழியமணவாள பெருமாள் தன்னுடைய அந்த உபயநாச்சிமாரோடு வர, இப்போது ஊர் மக்களுக்கு மறுபடியும் தோண்டி பார்த்தவுடன் இன்னொரு மூலவர் கிட்ட 2 மூலவர்களோடு நித்தியமும் இன்றளவும் நம்ம ஸ்ரீரங்கத்துல போய் ரங்கநாயகி தாயாரை சேவிக்கலாம். அதுக்கு முன்னாடி உற்சவமூர்த்தி ரொம்ப அழகு. தாயாருடைய சேர்த்தியை நாம் அனுபவிக்கவே வேண்டும். அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த க்ஷேத்திரத்தில் பெருமாளுடைய பாதுகைக்கு ஒரு பெருமை உண்டு. பிராட்டி ரங்கநாயகி தாயார், அங்க இருக்கக்கூடிய பாதுகைகள் இருக்கு இல்லையா ரங்கநாதருடையது, அந்த பாதுகையை பாதுகா தேவி என்கின்ற பெயரில் சுவாமி வேதாந்த தேசிகன் 1008 ஸ்லோகங்களில் பாடியிருக்கார். ஸ்ரீ பாதுகா சஹஸ்ரம் என்று பெயர். அதனால ஸ்ரீரங்கத்துக்கு போனா ஒன்னு ரங்கநாயகி தாயாருடைய அனுகிரகம் பெற வேண்டும், பிரத்யக்ஷமா தெரியும். இன்னொன்னு பெருமாள் தரித்திருக்கக்கூடிய பாதுகை பாதுகா தேவியின் அனுகிரகம் பெற வேண்டும். இந்த 2 தேவியருடைய கட்டாட்சம் ஸ்ரீரங்கத்தில் இருக்க வேண்டும். 2 தேவி, ஏன்னா உபய காவேரி மத்தியத்தில் பெருமாள் இருக்கார். மற்ற திவ்ய தேசங்கள்லாம ஒரு பக்கம் தான் காவேரி ஓடும், இந்த பக்கம் வடதிருக்காவேரி தென்திருக்காவேரி, அகண்ட காவேரி கொள்ளிடம் 2 பக்கம் ஓடுறது இல்லையா. அப்படின்னா ரங்கநாயகி தாயாருடைய அனுகிரகமும் வேண்டும், பாதுகா தேவியின் அனுகிரகமும் வேண்டும். வேணும் இல்லையா? भगवन्नारायणाभिमतानुरूप स्वरूप रूप गुणाविभवैश्वर्य शीलादन्यवधिकातिशय असंख्येय कल्याण गुणगणां पद्मवनालयां भगवतीं श्रियं देवी नित्यानपायिनी निरवध्यां देवदेव दिव्यमहिषीम् अखिल जगन्मातरम् अस्मन्नमातरम् अशरण्यशरण्याम् अनन्यशरण्यशरणमहं प्रपद्यो। उल्लासपल्लवितपालितसप्तलोकी निर्वाहकोरकितनेमकटाक्षलीला उल्लासपल्लवितपालितसप्तलोकी 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 निर्वाहकोरकितनेमकटाक्षलीला श्रीरङ्गहम्यर्तलमङ्गलदीपरेखां श्रीरङ्गराजमहिषीं श्रियमाश्रयामः श्रीरङ्गहम्यर्तलमङ्गलदीपरेखां श्रीरङ्गराजमहिषीं